பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜனார்த்தன் கிட்ட வந்து செந்தில் சொல்றாங்க, என்னுடைய அப்பா வந்து யாரோட பேச்சும் கேட்க மாட்டாரு, அவருடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அது சரி, எது தப்புன்னு படுதோ அது தப்புன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றதையும் கேட்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுமே உடனே நம்ம செந்தில் வந்து ஐயோ மாமா என்ன பாடுபட இருக்காரோ தெரியலன்னு சொல்லிட்டு செந்திலும் பின்னாடியே போறாங்க. ஜனார்த்தன் வந்து சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. நல்லா இருக்க சம்மந்தி, வாங்க உட்காருங்கன்னு சொன்னதும் உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஏன்னா ஜனார்த்தன் இந்த லஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருப்பாங்கன்றது நம்ம மீனாவுக்கு தெரியும். ஏன்னா பாண்டியனுக்கு லஞ்சன்ற பேரை கேட்டாவே அந்த அளவுக்கு கோவப்பட்டாரு. ஒருவேளை அப்பா ஏதாவது பேசி அதுக்கு இவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மீனா பயப்பட்டு, அப்பா எதற்காக இங்க வந்திருக்கீங்க, என்னம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மாப்பிள்ளை ஏதோ திருந்தி நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து லஞ்சம் வாங்கினாரு, அதை வாங்கிட்டு ஒன்னா இருந்து சந்தோஷமா வாழ வக்கில்ல, என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் திட்டுறாங்க. அப்பா என்னுடைய மாமனார் கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காம நீங்க போக மாட்டீங்க போல, இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், வேலையை பாருன்னு சொல்லிட்டு மீனா சொல்றத ஜனார்த்தன் காதலே வாங்கறது கிடையாது. சொல்லுங்க சம்மந்தி என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. நம்ம செந்தில் மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கினாரு, அதனால நீங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களாமேன்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் கேட்குறாங்க. பின்ன அவன் பண்ண வேலைக்கு மடியில வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா, இல்ல பாராட்டு விழா நடத்த சொல்றீங்களா, அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. ஜனார்த்தன் வந்து சம்மந்தி நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, இப்போ நம்மளா லஞ்சம் கேட்கறது தான் தப்பு, அவங்களா எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களா பணம் கொடுக்கறது எப்படி லஞ்சம் ஆகும்னு சொல்லி செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி ஜனார்த்தன் பேசுகிறாங்க. இதை கேட்டதும் பயங்கர கோபம் வருது நம்ம பாண்டியனுக்கு. எனக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்படி கோபப்படாதீங்க சம்மந்தி, செந்தில் தம்பியை லஞ்சம் வாங்க சொல்லி சொன்னதே நான் தான், அவர் என்னவோ மாட்டேன், என் அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி எவ்வளவோ கம்பல் பண்ணி நான் தான் வாங்க சொன்னேன் சொல்லி ஜனார்த்தன் எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது.